தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுப்பதோடு இந்த குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துவது உலமாக்களுடைய கடமை. அரசியல் மேடைகள்ல போய் துவாக்கள் கராத்துகள் ஓதுவதை விட அரசியல் மேடைகளுக்கு போய் சூரத்துல் ஹஜ்ஜ ஓதி காட்டுங்க. சூரத்துல் ஹஜ்ஜ ஓதி காட்டுங்க. உங்கள்கிட்ட அலம் தர கைஃபை ஓதினதோட குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினதோட இவர் பெரிய முஸ்லிம் பெரிய இஸ்லாம் என்ன நினைச்சிடாது தெரியாது. மனித சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சாஆ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு நாள் வரப்போகுது என்பது தெரியாது. ஒவ்வொருவரும் இன்று எங்களுக்கு தெரியும் அரசியல் என்ற பைத்தியத்தில் சுத்தக்கூடிய காலம். எல்லோரும் அல்லாஹுவை மறந்து இவன் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லம், இவன் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லம், இவனுக்காக பணம் சேர்ப்பது அவனுக்காக பணம் சேர்ப்பது இவன் இவன் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். முஸ்லீம்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். முஸ்லீம்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் கெட்டவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். இதற்கு முன்னால் கெட்டவன் மையத்துகளை எரித்தான். சில நேரம் இனி வரக்கூடிய கெட்டவன் உயிரோடும் எரிக்கலாம். ஆனால் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர் வந்தால்தான் இவர் வந்தால்தான் என்பதை விட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்பவர்கள் புத்திசாலிகள், குர்ஆன் தெரிந்தவர்கள் புத்திசாலிகள் எப்பொழுதும் மிம்பர்களிலோ பள்ளிவாசல்களிலோ இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஹதீஸை ஞாபகப்படுத்த வேண்டும், குர்ஆனை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, மாலிகுல் முலூக், அரசர்களுக்கு அரசன் நான் தான், குலூபுல் முலூக் ஃபி யதி, அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என் வசம் இருக்கிறது. வ இன்னல் இபாத இதா அதாஊனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா, நீங்கள் எனது அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் உங்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இரக்கத்தை போடுவேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியனாக இன்று எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும் போடுறது, அவனுக்கு வாக்களிங்க, யோசித்து வாக்களிங்க, சிந்தித்து வாக்களிங்க, அவன் வந்தா நல்லம், கிழவன் சரி வராது, கிழவி சரி வராது, அவனை துரத்தணும் இவனை துரத்தணும், முழு பேரும் மறந்துட்டாங்க குர்ஆனையும் ஹதீஸையும். மடத்தனமான பேச்சுகள்ல சமூகத்தை இன்று தேவையில்லாத திசையின் பக்கம் அனுப்புற இல்லை. சகோதர சகோதரிகளே, சரியான உண்மையான பேச்சு என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து தருவார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, அவனை நீங்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவர் என்று சொன்னாலும் அல்லாஹ் அவனை கெட்டவனாக ஆக்குவான். அல்லாஹ் இரண்டு விடயம்தான் சூரத்துல் குரைஷிலே அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று என்ன? அச்சமற்ற வாழ்வு. இரண்டாவது என்ன? இரண்டாவது பசிக்கு சாப்பாடு. இந்த ரெண்டும் தான் ஒரு ஊருடைய அமைதிக்கு காரணம். அல்லாஹ் சூரா குரைஷிலே சொல்கிறான், லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. أطعمهم من جوع, அந்த அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? பசிக்கு சாப்பாடு தாரான். பஞ்சம் ஒரு ஊரை விட்டு போயிடும். இரண்டாவது, அந்த ஊர்ல பயங்கரம் இருக்கக்கூடாது.
இந்த ரெண்டும் ஒரு நாட்டுல வரணுமாக இருந்தா அந்த நாட்டு முஸ்லீம்கள் சரியா இருக்கும். அது எந்த நாடா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், நீங்க ஆட்சியாளனை மாத்துறதுல எந்த நலவும் இல்லை. ஆட்சியாளனை மாத்துறதுல என்ன இல்லை, எந்த நலவும் இல்லை. நாய்க்கு கல்லறிந்தால் ஒரு நாளும் நாய் கல்ல துரத்தாது. நாய்க்கு தெரியும் கல்லுல பிரயோஜனம் இல்லை, கல்ல எரிந்தவனைத்தான் நாய் துரத்து. நாய்க்கு கூட அறிவு இருக்கு. நாய் எரியப்பட்ட கல்ல துரத்துறது இல்லை, எரிந்தவனைத்தான் நாய் துரத்தும். நாங்கள் எல்லோரும் கல்லை துரத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கல்லை எரிந்த ஒருவன் இருக்கின்றான். அவன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சியை கொடுப்பவன் அவன், ஆட்சியை பிடுங்குறவன் அவன். ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுறார். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அமைதியான ஊர், சந்தோஷமான ஊர். ஆமினா முத்துமஇன்னா, இதுதான் எங்களுக்கு தேவை. எங்கட நாட்டுல பிரச்சனை இருக்கக்கூடாது, இதானே தேவை. எங்கட நாட்டுல பஞ்சம் இருக்கக்கூடாது, இதானே தேவை. ஆமினா முத்துமஇன்னா அந்த ஊர். يأتيها رزقها رغدا من كل مكان. உலக நாளா திசைகள் இருந்தும் ஸ்ரீலங்காக்கு ரிஸ்க் வருது. அரிசி வருது, கருவாடு வருது, பருப்பு வருது, மீன் வருது, முட்டை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். பெட்ரோல் வருது, கேஸ் வருது, எல்லாமே அழகாக வருது. ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், فَكَفَرَتْ بِأَنْعُمِ اللَّهِ. அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு தந்தான இல்லையா? அல்லாஹ்வை பின்பற்றணுமா இல்லையா? அல்லாஹ்க்கு நன்றியா நடக்கணுமா இல்லையா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, மார்க்கம் இல்ல, இஸ்லாம் இல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஆட்சியை மாத்தி சரி வருவா? இல்ல நீலம் இல்ல பச்சை நல்லம், பச்சை இல்ல சிவப்பு நல்லம், இவைகள் மடத்தனமான பேச்சு, குர்ஆனுக்கு எதிரான பேச்சு இவைகள். இது யார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி. குர்ஆன் சூரத்து நஹல் எடுத்து பாருங்க, இந்த ஆயத்தை. அல்லாஹ் சொல்கிறான், فَكَفَرَتْ بِأَنْعُمِ اللَّهِ. அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு மாறு செய்ததோடு فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ وَالْخَوْفِ. அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு பசி பயத்துடைய ஆடையை அல்லாஹ் ருசிக்க வைப்பார். இது அல்லாஹ் தான் ருசிக்க வைக்கிறது. சாமானுக்கு விலை கூடுது, ஆட்சியால் அநியாயம் செய்கிறான், இது அல்லாஹ் செய்ய வைக்கிறது. பயங்கரம் பஞ்சம் கூடிட்டு, அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை பாருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. எங்கட கலாம், எங்கட குர்ஆன், இதில் இருக்குது எல்லா விடயமும். ஏன் அல்லாஹ் பஞ்சத்தையும் பயத்தையும் ஒரு ஊருக்கு தாரான் தெரியுமா? பிமா கானூ யஸ்னஊன். அவர்கள் செய்த செயலால், அவர்கள் செய்த செயலால், செயல்தான் எங்கட காரணம் சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் இந்த குர்ஆன மக்களுக்கு விளங்கப்படுத்தும். நாங்க பேசுற அவ்வளவுமே யூகங்கள், குர்ஆன் மட்டும்தான் உண்மை.